முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா இருக்காங்க சமந்தா. கடந்த சில வருஷம் மயோசிடிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா பெருசா படங்கள்ல நடிக்கலைங்க. அவங்க என்னதான் படங்கள்லயே நடிக்கலைன்னாலும் அவங்களோட முன்னணி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்தஸ்து கொஞ்சம் கூட திரையுலகில குறைஞ்சது இல்ல. தென்னிந்திய சினிமாவுல கலக்கிக்கிட்டு இருந்த சமந்தா இப்ப இந்திய அளவுல பிரபலமாயிட்டாங்க. படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்னு பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆன சிட்டாடல் வெப் சீரிஸ் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இவங்களோட நடிப்பையும் எல்லாருமே பாராட்டி இருந்தாங்க. கூடிய சீக்கிரமே கம்பேக் கொடுக்க இருக்க சமந்தா அல்லு அர்ஜுன் கூட்டணியில ஒரு படத்துல கதாநாயகியா நடிக்கிறாங்கன்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ராம் சரண் சுகுமாரோட கூட்டணியில உருவாக இருக்க புது படத்திலையும் சமந்தா நடிக்கிறதா பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா இது பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வரலங்கிறது குறிப்பிடத்தக்கது. சமீபத்துல விருது விழா ஒண்ணுல சமந்தா கலந்துக்கிட்டாங்க. அந்த விருது விழாவோட மேடையில இயக்குனர் சுதா கொங்காரா நடிகை சமந்தா பத்தி பேசின விஷயம் ரசிகர்கள் மத்தியில வைரல் ஆகி வருது. அதுல சுதா கொங்காரா என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, நான் சமந்தாவுடைய மிகப்பெரிய ரசிகை. கடந்த 5 வருஷமா அவங்க கூட டச்ல இருக்கேன். அவங்க அழுதா நானும் அழுவேன். சமந்தா எதிர்த்து போராடுற விதம் எனக்கு பலத்தை கொடுக்குது. அவ ஒரு இன்ஸ்பிரேஷன் மற்றும் எனக்கு சமந்தாவோட மூ அண்டவா பாடல் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி இருந்தாங்க சுதா கொங்காரா. அதுக்கப்புறம் சுதா கொங்காராவோட இயக்கத்துல சமந்தாவை எப்ப பார்க்க போறோம்ட்டு தொகுப்பாளினி கேட்க, கண்டிப்பா நான் சமந்தா கூட சேர்ந்து படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சுதா கொங்காரா சொல்லி இருக்காங்க. அதுக்கு உடனே பக்கத்துல இருந்த சமந்தா எனக்கு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. கூடிய சீக்கிரமே சுதா கொங்காரா சமந்தாவோட கூட்டணியில ஒரு ஆக்ஷன் படத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு ரசிகர்களும் சந்தோஷத்துல இருக்காங்க. சுதா கொங்காராவுக்கு ஆக்ஷன் படம் எடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏற்கனவே ஹீரோயினை மையப்படுத்தி இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் ஆக்ஷன் படத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சமந்தாவுக்கும் அதே போல ஒரு சூப்பரான கதாபாத்திரம் அமையும்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.